கைஸ், குட்டேயில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிஸ்கட் இருக்குது, பட்டர் ஜீரா அப்படின்ற ஃப்ளேவரில். ஸோ இந்த ஃப்ளேவர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்துருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பட்டரும் ஜீராவும் அப்படின்னு போட்டிருக்கு. இது இந்த காம்பினேஷன் எந்தளவு நல்லாயிருக்கும்னு தெரில. இதுக்கு முன்னாடி போட்டிருக்க குட்டே எல்லாம் வந்து கேஷு வந்துட்டு அது டீயில் முக்கியம், காஃபியில் முக்கியம் சாப்பிட்லாம். இது காஃபி டீயில் முக்கி சாப்பிட முடியுமா, இல்லை சும்மா சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குது, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பேக்கில் 5 பாக்கெட் இருக்குது. இது மாதிரி ஃபேமிலி பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபேமிலி பேக்கோட ப்ரைஸ் வந்து 170 ருபீஸ் இதில் கொடுத்துருக்கு. ஸோ 170 ருபீஸ் அப்படின்னா இதில் 5 பேக் இருக்குது. ஒரு பேக் 35 ரூபா கிட்ட வரும். ஸோ ஒரு பேக் 35 ரூபாய்க்கு இது ஒர்த்தா இல்லை அப்படின்றத பார்க்கலாம். பிஸ்கட் நீட்டாக நொறுங்காமல் இருக்கிறதுக்காண்டி இந்த ட்ரேயில் வச்சு கொடுத்துருக்காங்க. ஒன்று எடுத்து பார்க்கலாம். மேலே எந்த லோகோவோ எம்ப்ளமோ எதுவுமே இல்லை. சீரகத்தோட வாசமும் அந்த இனிப்போட வாசமும் நல்லா ஒன்றா இருக்குது. என்ன சொல்ல, இது ஆல்ரெடி நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்துருக்கோம். இதே பிரிட்டானியாவிலேருந்து கோல்மால்னு சொல்லி ஒரு பிஸ்கட் இருக்குது. அது நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது வந்து 50-50லே கோல்மால் மாதிரி டைப்பு. அதில் கருஞ்சீரகம் போட்டு பண்ணியிருப்பாங்க. இது நார்மல் ஜீரகம் போட்டு பண்ண மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. ஒஸ்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது, நல்லாயிருக்கு. அந்த ஜீரா ஃப்ளேவரும் பட்டர் ஃப்ளேவரும் கலந்த மாதிரி. ஆனால் அந்த பட்டர் ஃப்ளேவர் தூக்கியே தெரியலை. வெறும் ஜீராவும் ஸ்வீட்டும் மட்டும் பிஸ்கட் போட்டு எப்படி செஞ்சால் இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த லேபிளிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டர் ஜீரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஆனால் பட்டரோட ஃப்ளேவர் அவ்வளோ தூக்கி தரல. ஒருவேளை அந்த பட்டர் சேர்த்தனாலே என்னமோ தான் இவ்வளோ தூரம் கிறிஸ்பியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா பொறுன்னு இருக்குது பிஸ்கட்டு. ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா இப்போ இந்த பிஸ்கட்டுக்கு 5 ஸ்டாருக்கு 3.5லேருந்து 4 கொடுக்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, மீடியமாக இருக்குது, சாப்பிட்லாம். இதை வாங்கி ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மற்ற குட்டே மாதிரி இருக்கா இல்லை நார்மலாக இருக்கான்னு. பை.